வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். BS Rocks presents Namma Master, a tribute to Namma Prabhudeva Master on May 2nd at Besant Nagar. Register now. பாருங்க எர்த்குவேக்ல தப்பிச்சிருக்கோம். ஹிமாச்சல்ல வந்து ஃப்ளட் வந்துச்சு, அங்க இருந்து தப்பிச்சோம். உத்தரகாண்ட்ல சரியான மழை, ஒரு பயங்கரமான மழையில மாட்டிக்கிட்டோம், அங்க இருந்து தப்பிச்சோம். இந்த திருநங்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கோம். இது எல்லாமே இதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க, ஒவ்வொரு பீப்புள் இருப்பாங்க. 2022 டிசம்பர் 19 வீட்டை விட்டு வெளியே வந்தோம். அதாவது கீழே கேரளால இருந்து சென்டர் வந்து லடாக், அங்க இருந்து அப்படி நார்த் ஈஸ்ட்ல முடிச்சு அப்படி கீழே கன்னியாகுமரி, அப்படி ஃபுல்லா டோட்டல் மேப் லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைட்ல முடிக்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து 1 வருஷம் 4 மாசம் ஆயிடுச்சு. லடாக்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு காலைல 8 மணிக்கு நாங்கள் லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்கிறோம், ஈவினிங் ஒரு 4 மணிக்கு லிஃப்ட் கிடைக்குது. அவ்வளோ நேரம் வந்து லிஃப்ட் கேட்டு தான் நின்றுருக்கோம். அப்போ ஒரு தாத்தா வந்தார், நான் உங்களுக்கு லிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எங்க கூட சேர்ந்து லிஃப்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்மகிட்ட காசு இல்லாமல் போனால் நம்ம கண்டிப்பாக அவங்க கல்ச்சர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விஷயத்த மோட்டிவேட் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது தான். என்ஜாய் மோஸ்ட்லி அதிகமாக டூரிஸ்ட் பிளேஸ் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா அங்கெல்லாம் போகும்போது அவங்களோட என்ஜாய்மெண்ட்லாம் வேற மாதிரி இருக்கும், எங்களோட என்ஜாய்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். எங்களால் வந்து ஒரு பிடிச்ச பொருளை வாங்கி சாப்பிட முடியாது, எதுவுமே நிறையா உள்ளேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இதில் ஒரு சாப்பாடு கிடைக்கும், இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்காது. 3 நாள் 4 நாள்லாம் சாப்பிடாம கண்டினியூஸாக இருக்கும், தண்ணி மட்டுமே குடிச்சிருக்கோம். திடீர்னு லிஃப்ட் கிடைக்காது, நடந்து மட்டுமே போயிருக்கும். இப்போ ராஜஸ்தான் எல்லாம் எங்கிட்ட காசு இருந்ததுன்னா அந்த இடத்துல சூப்பராக சர்வே பண்ணிக்கலாம். எங்கிட்ட காசு இல்லைனால பாலைவனத்தில் தங்கி அதுக்கப்புறம் காலையில் ரூட்டு தெரியாம வெளியே வந்து அங்கே ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஒட்டகத்திலே லிஃப்ட் கொடுத்து எங்களை கூட்டு வந்து விட்டு அவருக்கு நாங்கள் காசுக்கு பதிலாக எங்க கிட்ட இருக்கிற ஒரு ப்ரீசியஸான ஒரு பொருளை வந்து கொடுத்துட்டோம். இது மெயினாக ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண அண்ணா சந்திப்பாக தான் அந்த போர்டை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கிஃப்ட் பண்ணணும். அதுதான் ஆக்சுவலாக ட்ராவலோட மெயின் ஸ்டோரியே இவர் தான். இவரோட லட்சியத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 3 நாளைக்கு முன்னாடி ஜெயிலிருந்து வந்த பசங்க ஓகேங்களா, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. சாப்பாடு வாங்கி தரது, எங்களுக்கு வந்து ரூம் எடுத்து தங்க வைக்கிறது, இந்த மாதிரி இருந்த பசங்க. அவங்க பெரிய ஒரு கடவுள் மாதிரி இருந்தவங்க. அவங்க எல்லாம் என்ன பிளான் பண்ணிக்காங்கன்னா எங்களை கூட்டி போய் அதான். பிகின் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் தினேஷ். இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலில் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ட்ராவல் பண்ணும்போது வரக்கூடிய சந்தோஷம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோலாம் செலவு பண்ண வேணாம், நாங்கள் காசு செலவு பண்ணாமல் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோன்னு தமிழ்நாட்டை சார்ந்த 2 பசங்க கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அவங்களுடைய மிஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. யாசின் அண்ட் சந்துரு, வணக்கம். 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 ஸோ உங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய தருவாயில் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சை மேற்கொண்டீங்க, மணியை ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு? ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து காசுங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம காசே இல்லாமல் நம்ம வந்து ட்ராவல் பண்ணால் அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த கஷ்டத்துல தான் மூவ் பண்ணி தான் நம்ம ட்ராவலே போகணும். நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து வித்தவுட் மணிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு இதில் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஒருத்தங்களோட கல்ச்சர் தெரிஞ்சுக்கணும்னா நம்மகிட்ட காசு இல்லாமல் போனால் நம்ம கண்டிப்பாக அவங்க கல்ச்சர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விஷயத்த மோட்டிவேட் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது தான். அதில் வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்காத விஷயமெல்லாம் எங்களுக்கு நடந்துச்சு. என்னன்னா, நாங்கள் காசு இல்லாமல் ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தங்க நமக்கு காசு கொடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், நீங்கள் ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கன்னு அடுத்தவங்க காசை கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏதோ விஷயம் நல்லா பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே போய் நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படிலாம் கேட்க மாட்டோம். அவங்க எங்கள் ட்ராவல் ஸ்டோரி புரிஞ்சுக்கிட்டு எங்களோட டே பை டே வந்து அவங்க தான் மாத்துறாங்க. ஒவ்வொருத்தங்களும் எங்களை மாற்றி ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கும் போது எங்களுக்கு அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க நமக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க எவ்வளோ வேலையில் இருப்பாங்க, நம்ம போய் மீட் பண்ணுறதான் ஜஸ்ட் அவங்க மீட் பண்ணுறதான். அடுத்த நாள் வந்து அவங்க ஃப்ரீ ஆகிட்டு எங்களுக்காக வந்து சாப்பாடு போடுறதாகட்டும், சமைக்கிறதாகட்டும், எங்களை ஒரு பக்கம் கூட்டி போகிறதாகட்டும், எல்லாம் டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க. நம்ம ட்ராவலுங்கிறது வந்து சும்மா பைக்கில் ட்ராவல் பண்ணுறதும் காரில் ட்ராவல் பண்ணுறதும் அது ஒரு டிஃப்ரெண்ட். ஆனால் என்னோட ட்ராவல் வந்து வித்தியாசமாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எப்படி இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் வித்தவுட் மணிங்கிற விஷயத்த சூஸ் பண்ணேன். சர்வே பண்ணலாம், காசு இல்லாமல் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணேன் தமிழ்நாட்டுக்கு. ஓகே, நீங்கள் அதில் அவர் கூடவே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குது, இந்த மாதிரி மணி இல்லாமல் ட்ராவல் பண்ணும்போது என்ன சிக்கல் இருக்குது? டிசம்பர் 2022 டிசம்பர் 19 வீட்டை விட்டு கிளம்பணும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி. நாங்கள் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து காசு இல்லாமல் சர்வே பண்ணுறனால அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சது நம்ம வந்து ட்ராவலை ஃபிக்ஸ் பண்ணலை, அது கூட்டிகிட்டு போகிற ஒரு பாதையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு பீப்புள் வராங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு பேட் நியூஸோ இல்லை ஒரு குட் நியூஸோ நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பீப்புள் இருந்திருப்பாங்க, நம்மளை பார்த்துருப்பாங்க, அவங்களாம் அந்த இடத்துக்கு போயிருப்போம். அப்படிங்கிறத நாங்கள் நிறையா இடத்துல நோட் பண்ண ஆரம்பித்தோம், அதெல்லாம் நாங்களே உணர ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். என்ன நடக்குதோ ஒரு நாளில் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம், இவ்வளோ கிலோமீட்டர், அதெல்லாம் கிடையாது. பீப்புள் வராங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, லிஃப்ட் கிடைக்குதா, எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் போகிறோம். 6 மணி ஆயிடுச்சுன்னா டென்ட் போட்டுருவோம். ஏன்னா 6 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ணுறது நமக்கும் நல்லதில்லை, நம்ம ஆப்போசிட்டில் வர அவங்களுக்கும் நல்லதில்லை. ஏன்னா வந்து நம்ம 6 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ணி நமக்கு ஏதாவது தேவையில்லாத ஏதாவது ஆபத்து நடந்துச்சுன்னா
பயணமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது ஒரு முடிவு கரெக்டாக வச்சுருந்தோம். காலையில் 10 to 6 அவ்வளோதான் எங்களோட செக்ஷன். இதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், நடக்கிறது எல்லாமே. அதை தாண்டி நாங்கள் 6 மணிக்கு மேலே எவ்வளோ பேர் லிஃப்ட் கிடைச்சா போக மாட்டோம். ரொம்ப எமர்ஜென்சி அப்படியே நல்ல பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நைட்லாம் அப்படி ட்ராவல் பண்ணி லாரியில் அப்படி வந்துடுவோம். 2022 டிசம்பர் 19 வீட்டை விட்டு வெளியே வந்தோம். இன்னைக்கு வந்து 1 வருஷம் 4 மாதம் ஆயிடுச்சு. நீ இங்கேருந்து வந்து பாண்டிச்சேரி நெக்ஸ்ட் போகிறோம், அங்கேருந்து அப்படியே மதுரை, அப்படியே கன்னியாகுமரி போகணும். அங்கேருந்து அதான் பிளானிங். கன்னியாகுமரி போயிட்டா இந்தியா ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதாவது கீழே கேரளால இருந்து சென்டர் வந்து லடாக், அங்கேருந்து அப்படி நார்த் ஈஸ்ட்ல முடிச்சு அப்படி கீழே கன்னியாகுமரி, அப்படி ஃபுல்லாக டோட்டல் மேப் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் முடிக்கிற மாதிரி அப்படி. ஸோ இப்போ ட்ராவல் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து நடந்தோ இல்லை லிஃப்ட் கேட்டோ மட்டும்தான் போயிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பயணம் எங்கே கேரளாலேருந்து ஆரம்பிச்சது? கீழே கேரளால. ஸோ கீழே கேரளாலேருந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் போகிற இடத்துலலாம் லிஃப்ட் கிடைக்காம இப்போ எல்லாருக்கும்லாம் டக்குன்னு லிஃப்ட் கிடச்சிடாது. லிஃப்ட்டுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு வண்டியை பார்க்கணும், அவங்க நம்மளே பார்க்கணும், அதை நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கை காட்டணும். அப்புறம் அவங்க பார்த்து ஏதோ கேட்குறாங்க அப்படிங்கிற அவங்க உணர்ந்தாதான் நிறுத்துவாங்க. நான் வந்து ஆந்திராவில் இருக்கும்போது தமிழ் லாரி நிறைய வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து தமிழ் லாரியில் லிஃப்ட் கிடைச்சதே இல்லை. மோஸ்ட்லி அதிகமாக லிஃப்ட் கிடைச்சது இல்லை. ஒரு வேலை விட்டு என்ற அளவுக்கு தான் லிஃப்ட் கிடைச்சிருக்கு. மற்றபடி ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தான் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நான் அப்போ கத்துறேன், அவருக்கு வந்து கேட்கல. பின்னாடி இன்னொரு தமிழ் லாரி வந்துச்சு. அவர் என்னோட லிப்ஸ் மூமெண்ட் வச்சு நீ தமிழ் தானே அப்படின்னு சொல்ற, தமிழ்னா அப்படின்னு நான் சொன்னேன். அதை வந்து அவர் என்னோட லிப் மூமெண்ட் வச்சு புரிஞ்சுக்கிட்டு வண்டி நிப்பாட்டியிருக்காரு. இப்பெல்லாம் தான் நடக்கும். லிஃப்ட்டுங்கிறது வந்து எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக நடந்துடாது. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க நம்ம கேட்போம், அவங்களுக்கு நம்ம பிடிக்கலையாங்கிறதுலாம் தெரியணும், நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் இயல்பாக வந்து ஒரு லிஃப்ட் கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு 1/2 hourலேருந்து 1 hour ஆகும். நாங்கள் ஒரே இடத்துல கேட்க மாட்டோம். ஒரு 5-6 வண்டி கேட்கறோம் அப்படின்னா திரும்ப ஒரு 6-4 கிலோமீட்டர் நடப்போம், ஒரு 2 கிலோமீட்டர் நடப்போம், அப்புறம் திரும்ப கேட்போம். டயர்டாகும் போது தான் லிஃப்ட் கேட்போம். மற்றபடி ஒரே இடத்துல நின்று லிஃப்ட் கேட்க மாட்டோம். இப்போ லடாக்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு காலைல 8 மணிக்கு நாங்கள் லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்கிறோம். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு லிஃப்ட் கிடைக்குது. அவ்வளோ நேரம் வந்து லிஃப்ட் கேட்டுட்டு தான் நின்றுருக்கிறோம். நிறைய வண்டி ஒரு 100-200 வண்டி கிராஸ் ஆகி போயிடுச்சு. ஆனால் லிஃப்டே கிடைக்கல எங்களுக்கு லடாக்ல இருந்து கீழே போகிறதுக்கு. ஏன்னா வந்து லடாக்ல இருந்து ஹிமாச்சல் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு ரூட் வந்து ஃபுல்லாக ஸ்னோ வந்து விழுந்து ஃபுல்லாக ரோடே க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டு திரும்பி வந்த வழியில தான் வர வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ காஷ்மீர் வழியே வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் லிஃப்ட் கேட்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 6 hours பக்கம் இன்னும் லிஃப்ட் கேட்டுகிட்டே இருக்கும், கிடைக்கவே இல்லை. அப்போ ஒரு ஆர்மி மேன் ஹெல்ப் பண்ணி எங்களை வந்து லிஃப்ட் கொடுத்து அங்கிருந்து கூட்டி போய் கரெக்டாக கார்கில் தானடா, கார்கில்ல வந்து விட்டாரு. லடாக் மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து எங்க டிராவலுக்கு வந்து சூட் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் வந்து தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது கீழே இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டா அங்க ஒரு ஜங்ஷன் இருக்கும், அந்த ஜங்ஷன்ல தான் எல்லாமே கிடைக்கும். அதை தாண்டி ஒரு 100-200 கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து போகும்போது நம்ம எங்க வேணா மாட்டிக்கலாம். தண்ணி கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. நாங்க இமாச்சல்ல மலானா வில்லேஜ் ஒரு வில்லேஜ் போயிருந்தோம். அங்க கீழே இருந்து 12 கிலோமீட்டர் லிஃப்டே கிடைக்கும், நடந்துதான் அங்க போறோம். மேல 12 கிலோமீட்டர் நடந்து போறோம். அந்த கிலோமீட்டர் நாங்க நடந்து போயிட்டு திரும்ப வரும்போது லிஃப்ட்ல வரும்போது பார்க்கும்போது தான் நம்ம இவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கோமாடா அப்படின்னு நாங்க யோசிப்போம். அப்ப நடந்து போகும்போது தண்ணி கிடைக்கல எங்களுக்கு. நான் ரோட்ல வர காரை வந்து வாண்டடா, அதுதான் நான் முறையா ஒரு காரை வாண்டடா நிப்பாட்டுறது. ஏன்னா தவிக்குது தண்ணி, காலைல இருந்து ஒன்றும் சாப்பிடல. வண்டி நிப்பாட்டி அவங்ககிட்ட தண்ணி கேட்டு நான் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப அங்க இருந்து லிஃப்ட் வாங்கி போனேன். இப்படிதான் நடக்கும். நம்ம கையில காசு இருந்தா அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல நம்மளோட நிலைமையே வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்துல காசு இல்லைன்னா நம்ம நிலைமை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாங்க 2 பேர் தான் எடுத்து. வருத்தமான ஒரே ஒரு விஷயம், நாங்க அப்படி போயிட்டு இருப்போம். எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லயும் வந்து அவங்க எல்லாருமே என்ஜாய், மோஸ்ட்லி அதிகமான டூரிஸ்ட் பிளேஸ் நாங்க போக மாட்டோம். ஏன்னா பீப்புளை தேடி தான் நாங்க போவோம். இப்ப ஹிமாச்சல் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த மணாலி, கசோலி இங்கெல்லாம் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அங்கெல்லாம் போகும்போது அவங்களோட என்ஜாய்மெண்ட்லாம் வேற மாதிரி இருக்கும், எங்களோட என்ஜாய்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். நாங்க 2 பேரும் தனியா நடந்து போயிட்டு இருப்போம். எங்களால வந்து ஒரு பிடிச்ச பொருளை வாங்கி சாப்பிட முடியாது. எதுவுமே நிறைய உள்ளேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இதுல. இது வந்து வெளியே வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்றாங்க, நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லா விஷயத்தையும் நாங்க ஷேர் பண்ணிருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள எங்களுக்குன்னு ஒரு இன்னர் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒரு இது பறக்குது, ஒரு பேராஷூட் பறக்குது அப்படின்னா நான் நம்ம பார்க்கும்போது இந்த வயசுல எனக்கு ஆசை வரும், அதுல பறக்கணும் அப்படின்னு. இமாச்சல்ல ஆசை வந்துச்சு, அதை பார்த்துட்டு நின்றுவோம், வேற வழி இருக்காது. அப்ப நம்ம அந்த இடத்துல யோசிக்கலாம், நம்ம காசோட வந்துருக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம். பட் அதெல்லாம் நாங்க யோசிக்கல. பரவாயில்ல, அது நம்ம அதுக்கான டைம் இன்னொரு டைம் வரும் போல. நம்ம இப்ப இந்த டைம்ல இதுதான் பார்க்கணும். நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, நம்ம 2 பேரும் தான் வேற ஒரு உலகத்துல இருக்கோம், நம்மளை சுத்தி இருக்கவங்களா வேற ஒரு உலகத்துல இருக்காங்க. நம்ம அவங்கள போய் பார்க்க போயிட்டு இருக்கோம். அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சு நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படிங்கறத அங்க டிராவல் பண்ணோம். ஸோ இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் நீங்கள் வந்து இப்படி காசு எடுத்துக்காம அந்த இடத்துல இவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு டிராவல் எடுக்கணும்னு ஏன் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து மெயினாக டிராவல் ஸ்டார்ட் பண்ணது அண்ணாசனுக்காக தான். அவரோட ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் டிராவல் எங்களுக்காக நாங்கள் உழைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் நாங்கள் போனது வந்து அவருக்காக நாங்கள் உழைச்சது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபுல்லாக இங்கே வர்றது ஃபுல்லாகவே எங்களுக்கான ஹார்ட் ஒர்க்கு. நாங்கள் அவரோட ட்ரீமுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அவ்வளோ தூரம் போனோம். அதில் நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். எப்படி வித்தவுட் மணியை சர்வே பண்ணுறது, ஒரு பக்கத்தை வந்து ஃபுல்லாக முடிச்சப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். அப்புறம் டே பை டேல வந்து எங்களுக்கு அது ஈஸியாக போயிடுச்சு. அதாவது ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி போயிடுச்சு. காலையில் எந்திரிச்சா
நான் எப்படி சாப்பிடுவேன், ஸ்கூல் போவேன் இல்லை காலேஜ் போவேன், அந்த மாதிரி ஆகிப்போச்சு என்னோட இது. காலைல எந்திரிக்கிறது, டென்ட்டை மடிக்கிறது, பேக் பண்ணுறது, ரோட்டுக்கு போகிறது, நமக்கான ஆள் யாரும் பார்க்குறது, அவங்ககிட்ட லிஃப்ட் கேட்கறது, போகிறது, இப்படியே டே பை டேல. ஆனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பீப்புள் வருவாங்க, அவங்க அப்படியே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு நாள் நல்லா இருக்கும், லக்ஸுரியாக இருக்கும், ஒரு நாள் ரொம்ப டம்மாக இருக்கும், இடமே இருக்காது. டென்ட் போட்டு டென்ட்லாம் வந்து பிரித்து எடுத்துகிட்டு போக சொல்லிடுவாங்க, டென்ட்லாம் பிரித்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. பட் வந்து அதெல்லாம் நான் எதுவுமே நாங்கள் வந்து எதுவும் காமிச்சுக்கிட்டதில்ல, சொன்னதும் இல்லை பெருசாக. ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்கும், இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்காது. 3 நாள் 4 நாள்லாம் சாப்பிடாம கண்டினியூஸாக இருந்திருக்கும், தண்ணி மட்டுமே குடிச்சிருக்கும், திடீர்னு லிஃப்ட் கிடைக்காது, நடந்து மட்டுமே போயிருக்கும். இப்போ ராஜஸ்தான்லாம் எங்கிட்ட காசு இருந்ததுன்னா அந்த இடத்துல சூப்பராக சர்வே பண்ணிக்கலாம். எங்ககிட்ட காசு இல்லைனால பாலைவனத்தில் தங்கி, அதுக்கப்புறம் காலையில் ரூட்டு தெரியாமல் வெளியே வந்து, அங்கே ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஒட்டகத்திலே லிஃப்ட் கொடுத்து எங்களை கூட்டு வந்து விட்டு, அவருக்கு நாங்கள் காசுக்கு பதிலாக எங்கள் கிட்ட இருக்கிற ஒரு ப்ரீசியஸான ஒரு பொருளை வந்து கொடுத்துட்டு அவங்க அதான் கேட்டாங்க, எங்ககிட்ட வந்து காசெல்லாம் எனக்கு வேணாம், உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஞாபகார்த்தமா எனக்கு ஒரு பொருள் கொண்டு கூட்டு போ அப்படின்னாங்க. அப்போ நான் பொருளை கொடுத்து, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோட ட்ராவலில் டிஃப்ரெண்டாக நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் தான் நான் வந்து ட்ராவல்லே கற்றுக்கிட்டேன், ட்ராவல்லே அதை அப்ளையும் பண்ணிக்கிட்டேன். ஸோ சில விஷயங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சு ட்ராவல்லையே. லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அதையும் கற்றுக்கிட்டேன். ஓகே, அண்ணாசன்றவர் அந்த இறண்டார்ல, அவரு தான் ஆக்சுவலாக வந்து அவர் உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் ஸ்கேட் போர்டில் போனார், ஹரியானா சண்டிகர் பைபாஸில் இறந்துட்டாரு. அப்புறம் நம்ம வந்து அவருக்காக தான் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாடு வந்துட்டோம். இங்கேருந்து கன்னியாகுமரி போயிட்டோம்னா அந்த போர்டை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கிஃப்ட் பண்ணணும். அதான் ஆக்சுவலாக ட்ராவலோட மெயின் ஸ்டோரியே இவர் தான். இவரோட லட்சியத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இந்த போர்டை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொண்டு போய் சேர்த்தணும். இந்த போர்டை கொண்டு போய் நாங்கள் சண்டிகர் எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அங்கே யார் எல்லாம் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு அங்கே இருக்கிற பீப்புள்ஸோட தான் இந்த ஸ்டோரியே சொல்கிறேன். ஒரு கரெக்டாக ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் நான் எதுக்காக ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரிய வந்துச்சு. நான் அண்ணாசனுக்காக தான் ட்ராவல் பண்ணுறேன். அவரோட இந்த போர்டை வந்து கொண்டு போய் அவரோட காஷ்மீரில் அவர் டெஸ்டினேஷனில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் இந்த போர்டை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துடணும். இதுதான் எங்கள் ஸ்டோரி, பேக்கில் இருக்க ஸ்டோரியே. இவருக்காக பெரிய டிராவல் ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா இவர் பண்ணது ரொம்ப பெரிய டிராவல். ஸ்கேட்டிங் போர்டில் யாராலையும் பண்ண முடியாத விஷயம் 3000 முடிச்சிருந்தாருன்னா ஒரு நான் பிரேக்கபிள் ரெக்கார்டா தான் இருக்கும். நாங்க முடிச்சோம்னா அந்த ரெக்கார்டு எங்களுக்கு வந்துருச்சு. அந்த ரெக்கார்டு ஒருத்தர் பண்ண போனாரு, அவரால் முடியல, நம்ம அதை எடுத்து பண்ணோம், இது அப்படியே எங்களுக்கு வந்துருச்சு. நாங்க எங்க ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணிட்டோம். ஆக்சுவலி இவர் வந்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டிராவல் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கண்டிப்பா அப்படி ஃபீல் பண்ண ஒரு 2 பசங்க தான் நாங்க. இவருடைய இறப்பு செய்தி எவ்வளவு தூரம் உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்து நீங்க ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணலாம்னு தோன்ற அளவுக்கு? ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஸ்கேட் போர்ட் பிளேயரு, சந்துரு வந்து நான் வந்து எந்த டிராவலர்ஸுமே இப்படி ஃபாலோ பண்ணதில்ல. இவர் வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஸ்கேட் போர்ட்லயே கண்டினியூஸா டிராவல் பண்றதுங்க ரொம்ப பெரிய விஷயம். அதை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நான் ஃபாலோ பண்றவரை வந்து அப்போ வந்து இவர் பேர் முடிக்கணும் அப்படிங்கறது என்னோட தாட்லயுமே இருந்துச்சு, எல்லாத்தோட தாட்லயுமே அது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல வீடியோ காணோம், எந்த இதுலயுமே காணோம். எனக்கு யோசிச்சு என்னாச்சு நான் அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நியூஸ்ல எல்லா இதுலயும் வரும்போது தான் நான் யோசிக்கிறேன் இறந்துட்டாரு அப்படின்னு. ஸோ அந்த டைம் ரொம்ப டிப்ரெஸ் அப்படி ஆயிட்டேன், அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டேன். அப்ப இவருக்கு நம்ம ட்ரிபியூட் பண்ணணும். இந்த ட்ரிபியூட் டிராவல் வந்து இவரோட பெரிய டிராவலா இருந்தாதான் இந்த டிராவலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாதான். அவர் வந்து கஷ்டப்பட்டு போர்ட்லயே போயிருக்காரு, நம்மளும் கஷ்டப்பட்டு பண்ணாதான் அது கொஞ்சம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் காசு இல்லாம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வீட்டுல இருந்து அப்படி நாங்கள் கிளம்புவோம். இல்லை நாங்கள் எப்படி வச்சிட்டோம்னா நம்ம டிராவல்னா அந்த டிராவல் மட்டும்தான், ஒரு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. சினிமா போனதில்லை நாங்கள். இப்போ ஒரு வருஷம் 4 மாதம் ஆச்சு தேட்டர் போல. அப்புறம் வந்து பெரிய பெரிய ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டதில்லை, நிறைய தோசையே வந்து சாப்பிட்டதில்லை, நிறைய தமிழ்நாடு ஃபுட்டை மிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குது. இமாச்சலில் இருக்கும்போது வந்து எனக்கு மோஷன் போகிற இடத்துலலாம் வந்து ஹீட்னால வந்து இவ்வளோ பெரிய கொப்பளம் வந்துருச்சு, நிறைய பிரச்சனை இருக்குது, நான் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ வந்து இந்தியாவை நம்ம சுற்றி வரணும்னா கரெக்டாக வெதர் கிளைமேட்லாம் பார்த்து சுற்றி வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் எங்களோட ட்ராவல் அப்படி பண்ண முடியாது. நாங்கள் காசு இல்லாதனால இருக்கிறனால யூபியில் இருக்க டைம்னா அகோர வெயில், அப்படி ஒரு வெயிலை நான் பார்த்ததே இல்லை. எப்படி தூங்குவோம்னா டென்ட் போட்டுருவோம், டென்ட் போட்டுட்டு டென்ட்டுக்குள்ளே வந்து படுத்திருப்போம், தூக்கமே வராது. இத்தனைக்கும் நாங்கள் பனியன்னு எதுவுமே போட்டிருக்க மாட்டோம், நல்ல ஒரு ஹால் இல்லாத ஏரியாவில் போட்டுட்டு நாங்கள் படுத்திருப்போம், தூக்கமே வராது. நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஹீட்டாக ஏறும். டென்ட்டு கதவை முன்னா முடிஞ்சோம், சும்மா அந்த கதவு இப்போ லைட்டாக ஒரு கதவை முன்னா முடிஞ்சோம், அந்தளவுக்கு ஹீட் அடிக்கும். நைட்லாம் தூக்கமே இருக்காது. பகலில் நடந்து வந்து லிஃப்ட் கேட்போம், கிடைக்காது. ஏதாவது ஒரு டீ கடையில் ஓரத்தில் வந்து மரத்தடியில் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்போம், சோறு தண்ணி இல்லாமல். ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ வந்து எந்த இடமா இருந்தாலும் நாங்கள் டென்ட் போட்டால் அது எங்கள் இடம், யாருமே எங்களை எதுவும் கேட்க மாட்டோம். எங்களுக்கான உரிமை வந்து இந்த இந்தியாவில் வந்து நான் சுற்றி வரும்போது எங்களுக்கான ஒரு சில உரிமைகள் வந்து எல்லா பீப்புளுமே கொடுத்தாங்க. இப்போ ஒரு சில கடைக்கு முன்னால டென்ட் போட்டிருப்பேன், காலைல வருவாங்க வந்து கடையை ஓப்பன் பண்ண வருவாங்க. அப்போ நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையில நீ வந்து பொறுமை எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு நான் உனக்கு சாப்பாடு தான் வாங்கிட்டு சொல்லிட்டு கடையை விட்டு அவர் போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும், நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பீப்புள் வந்து
நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இப்போ கூட நான் ரீசெண்டாக இந்த சம்பவம் ஒன்று இப்போ கேள்விப்பட்டேன். ஆமாம், ரீசெண்டாக இப்போது பிரேசில்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கப்புள்ஸ் வந்து 7 பேர் யூபியில் நடந்தது. அது ரொம்ப இது ஒரு கஷ்டமான விஷயம். அதான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எங்களுக்கு நடந்ததில்ல என்னன்னா, நாங்கள் வந்து உத்தரகாண்டில் வந்து ஒரு அக்காவை பார்த்தோம். அவங்க வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் தனியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா 2 பசங்க. அவங்க வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. அவங்க கூட தான் நைட் டென்ட்ல படுத்தாங்க தனியா. ஓகேங்களா, நாங்க டென்ட் பக்கத்தால போட்டிருக்கோம். அவங்க டென்ட் தனியா போட்டு அவங்க டென்ட் வாங்கிட்டு அந்த 2 பசங்க அவங்க கூட இருக்காங்க, அந்த அக்கா தனியா படுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோ சேஃபா அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்த இந்தியாவில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது அது ரொம்ப ஒரு தப்பான விஷயமா இருக்கு. அந்த 7 பேரால டோட்டல் இந்தியாவே வந்து ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தை வாங்கிட்டு தலை குனிஞ்சுதான் நிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே கூடாது. டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் இந்த மாதிரி நடக்கும்போது. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு நல்ல கரெக்டான தண்டனை கிடைச்சதுன்னா எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க, மக்கள் நம்பி டிராவல் பண்ணுவாங்க. இதே ஃபாரினர் பீப்புள் வந்து எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்றேன்னா, பிரான்ஸ்ல வந்திருக்காங்க. நாங்கள் தாஜ்மஹால் அவரை மீட் பண்ணோம், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசினோம். ஒரு 5 மணி நேரம் பேசினோம். நானே, சந்துரு, அவங்க ஒய்ஃபு, அவரெல்லாம் சேர்ந்து நாங்கள் 5 மணி நேரம் பேசினோம். அந்த 5 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவருக்கு எங்களை பிடிச்சி போய் புரிஞ்சு அவர் எங்களுக்கு டென்ட் வாங்கி கொடுத்தது, ஸ்லீப்பிங் பேக், இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபாரினர் இந்த ஊர்ல வந்து அவரே எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து வெளியூர்ல நம்மளும் போக போறோம், அவங்களும் வருவாங்க. நம்ம தான் நம்ம கெஸ்டா வரோம். அதாவது அசாம்ல ஒரு வேர்டு இருக்கு, கெஸ்ட் லைக் அ காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இந்தியாவுக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ ஆண்களுக்கு பிரச்சனைகள் இதே மாதிரி டிராவலில் பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா ஆண்களுக்கும் சில பிரச்சனை. உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை நீங்க சமாளிச்சீங்க? ஆக்சுவலா வந்து இந்த வழிப்பறி அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன விஷயம் வேற எந்த மாதிரி சிக்கல்? வழிப்பறி இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு 0 தான். கிரைம் பேஸ்டா எந்த விஷயமும் நடந்ததில்லை. மற்றபடி எங்களை வந்து ஏமாத்த நினைச்சது உண்டு. ஒரு சில பேர் எங்ககிட்ட காசு இருக்கிறதா நினைச்சு எங்ககிட்ட ஏமாத்த நினைச்சது ஒரு சில பேர் தான். அவங்க கிட்ட நாங்க ஈஸியா தப்பிச்சு வந்துடுவோம். ஏன்னா நான் பல பேர் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கு, நான் தப்பிச்சு வந்துடுவேன். அவங்க கிட்ட எல்லாமே எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான். பாசிட்டிவான விஷயம் யாருமே கேட்க மாட்டாங்க. என்ன தப்பு நடந்துச்சு, யாரும் உங்களை ஏதாவது பண்ணாங்களா அப்படிதான் கேட்பாங்க. ஆனா நான் அப்படி சொல்லுவேன், எனக்கு 99% வந்து நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கு, கெட்டது நடக்கல. அவ்வளோ எப்ப சவுத்துக்குள்ள என்ட்ரு ஆகணும் அப்போ ஒரு பேடான விஷயம் நடந்துச்சு. ஆனா அதுல இருந்து நாங்க ஈஸியா வந்து சமாளிச்சு வெளியே ஓவர் கம் பண்ணி. என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஆல்ரெடி 3 நாளைக்கு முன்னாடி ஜெயில இருந்து வந்த பசங்க. ஓகேங்களா, அப்போ வந்து நாங்க ஒரு இடத்துல இருக்கோம். எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. அவங்க எப்படின்னா எங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரது, எங்களுக்கு வந்து ரூம் எடுத்து தங்க வைக்கிறது, இந்த மாதிரி இருந்த பசங்க. அந்த ஒரு நாள்ல எங்களுக்கு அவங்க பெரிய ஒரு கடவுள் மாதிரி இருந்தவங்க. அந்த கடவுள் அவங்க காணும். அடுத்த நாள் அவங்க காணும். அவங்க அங்கே தேடி போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து காலைல அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணோம். ஸோ அவங்க தேடி போயிட்டு இருக்கேன் நான். அப்போ அவங்க கிடைச்சாங்க, திரும்பி கால் பண்ண அவங்க வந்தாங்க. அப்போ வந்து அவங்க கூட வந்த பையன் வந்து வேற ஒரு பையன். அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, எங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் இந்த ஐபோன்லாம் அடிச்சு அவங்க செட்டில் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தெலுங்கு பேசிட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்டுக்கு அது புரியல. எனக்கு அது சில விஷயமெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து அவன் ஃப்ரெண்டு தான் எங்களை காப்பாற்றி விட்டது அந்த இடத்துல இருந்து. அவன் வந்து சில வேர்ட்ஸை வந்து இன்டிமேட் பண்றான், இன்டெரக்டா இன்டிமேட் பண்ணிட்டு இருக்கான். அதான் வந்து வேணாண்டா, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தமிழ்நாடுக்குள்ள போறாங்க, நீ அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டீங்கன்னா அவங்க 0 ஆயிடுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள போகும்போது. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அவன் நினைச்சிட்டான் எனக்கு தெலுங்கே புரியாது, சும்மா பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான் தெரியுமா ப்ரோ, அதை புரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை கொடுத்துட்டான். நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. எனக்கு அவன் வந்து அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, 2 பேர் பிளைண்டா நம்மளை நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இருக்கு. அவன் என்ன சொன்னாலும் நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனாலதான் அவன் வந்து ஹெட்செட் கொடுக்கறது, என்னைய வந்து மச்சான் நீ போயிட்டு அவங்க கூட மோர் குடிச்சிட்டு வான் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். இதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. நான் லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். தெரியல, அப்படி உட்காந்துட்டே இருந்தேன். இவனுக்கு தெரியவும் அதுல ஒரு பையன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த பையனுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பையன் இல்லைன்னா நாங்க வந்திருக்க முடியாது. அவன் இன்டெரக்டா வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னான், இந்த மாதிரி நடக்க போகுது, நீங்க தப்பிச்சுக்கோங்கன்னு சொன்னான். அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போய் தான் மெயின் ரோட்ல, அதாவது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எங்கெங்கயோ எல்லாம் நான் தப்பிச்சு வந்துட்டேன். சவுத்துல வந்து எனக்கு இப்படி நடக்கணும், அதாவது எங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல, பேட் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல. பேடுன்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு மக்கள் நம்மளை டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி திருட்டு லாக் ஆகுது அந்த மாதிரி. இன்னொன்னு நமக்கு நடக்கிற ஒரு பர்சனலா உடம்புல ஏதாவது பிரச்சனை, இல்ல ஏதாவது வீட்டுல ஏதாவது பிரச்சனை பர்சனலா நடக்கிறது, அது பர்சனலா நடக்கிறது பர்சனல். மற்றபடி இந்த பப்ளிக்கா நடக்கிறதுல வந்து நாங்க எதுவுமே நடக்கல, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இல்ல. போயிட்டு வந்தோம். ஆனா இங்க வந்து சவுத் வந்து இப்படி நடந்துச்சு. நான் எப்படி சொல்றேன்னா, ஏன் வந்து அப்படி சொல்றேன்னா, கத்தி கூட நான் வச்சுக்கல என் பேக்ல, ஒரு துண்டு பிளேடு கூட என்கிட்ட கிடையாது. ஏன்னா என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, இமாச்சல நான் கத்தி தரேன் பிளேடு தரேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொல்றேன், நம்ம அதாவது வந்து இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், நம்மளே நம்ம இந்தியாவை நம்ம நம்பலன்னா, எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். நம்ம நம்பலன்னா மற்றவங்களுக்கு யாருமே வந்து நம்ம நல்லவங்களாவே தெரிய மாட்டோம்.
நம்மளை சீட் பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் யாரு சொன்னாலும் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு பேசி வச்சிருந்தோம் கத்தி. ஸோ இந்த ட்ராவல் ஜேர்னியில் இவ்வளோ தூரம் போயிட்டு இருந்தீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் விஜய் சார் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்போ லியோ ஷூட்டிங்னு நினைக்கிறேன். லியோ ஷூட்டிங் டைமில் எப்படி போய் பார்த்தீங்க, என்ன நடந்தது அங்கே? ஆக்சுவலாக அங்கே ஷூட்டிங் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் வந்து அப்போ குல்மார்க்லேருந்து எங்களை தமிழ் பீப்புள்ஸ் வந்து எங்களை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் வந்து சேஃபாக இடத்துல தங்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. அங்கேருந்து நாளைக்கு நாங்கள் பெஹல்கம் போகிறோம், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு, பெஹல்கம் போகிறோம். அப்போ எங்ககிட்ட காசு இல்லை, மேலே போகிறதுக்கு வந்து அது வந்து மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே மேலே போகிறதுக்கு ட்ரெக்கிங் பண்ணி போகிறதுக்கு வந்து குதிரை வேணும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து 3000 கேட்குறாங்க. எங்கிட்ட காசு இல்லை, நாங்கள் நடந்து போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் வந்து நாங்கள் வந்து இங்கே கீழே இருக்கோம், நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்போ நடந்தே போய்க்கலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கோம். அப்போதான் கேரவன் நின்றுட்டு இருக்கோம், ஒவ்வொரு கேரவனா. ஸோ அங்கே பேரெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், த்ரிஷா, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ். அப்படி படிக்கும்போது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பேரா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிட்டு மேலே போற பிளானே கேன்சல் பண்ணியாச்சு. அங்கேயே போய் நின்னாச்சு. அங்க நின்று பார்த்துட்டு இருக்கோம். நாங்க போய் நின்ன நேரமோ என்னமோ தெரியல, கரெக்டா விஜய் சார் வெளியே வர்றாரு. எங்களை வந்து நாங்க நின்றுருக்கோம், இங்க கொஞ்சம் ஃபேமிலி இருக்காங்க பாத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் மட்டும் தான் காமிச்சேன். ஏன்னா அங்க ஃப்ரீயா இருக்கு, யாருமே இல்ல, ஃபேன்ஸ் யாருமே இல்ல. அப்போ நாங்க ஈஸியா போவோம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இங்க தமிழ்நாட்டுல எல்லாருமே அவரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த வாய்ப்பு எங்களுக்கு கைக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்படியே அவரை போய் எட்டி போய் பாத்திரலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க அங்கேயும் ஃப்ரீயா தான் இருந்தாரு, பார்க்க முடியும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க அப்படி பார்த்து அப்படி பேசி அப்படி லோகேஷ் சாரையும் பார்த்தோம், அப்படியே பேசணும். நாங்க அதை நினைச்சே பார்க்க முடியாத ஒரு எங்களுக்கு ஒரு சமூகம் பேசுனீங்களா? விஜய் சார் வந்து ஆக்சுவலா எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா லோகேஷ் சார் நம்பர் வந்து நாங்க வேற மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா காரணமே என்னன்னா விஜய் சார் தான் வந்து எங்களுக்காக வந்து கார் நிறுத்தி அந்த நம்பர் வந்து லோகேஷ் சார் நம்பரை கொடுத்து இங்கே நில்லுங்க, கார் வரும், உங்களை ஏத்திட்டு போவாங்க, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணம் விஜய் சார் தான். லோகேஷ் சார் மீட் பண்ற காரணம் விஜய் சார் தான். என்ன சொல்லுங்க சார் கிட்ட மீட் பண்ணும்போது? நான் ஆக்சுவலா வந்து அவர் வந்து போட்டோ தான் நாங்க கேட்டோம், அவர் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சாரி சொன்னாரு, நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க லோகேஷ் சார் தான் எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். அவர்கிட்ட ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். அப்ப அவர் உடனே புரிஞ்சுட்டு என்ன பண்ணாரு, நான் வந்து நம்பர் வாங்கி தரேன், 2 நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இதுவும் 2 நிமிஷம் வெயிட் பண்ண நான் வாங்கி தரேன். அவர் அன்னைக்கு போட்டு நாங்க தாளிச்சிட்டோம். பின்னாடி டிராபிக் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அவரு வேற டிராபிக் பின்னாடி வண்டி போன் நம்பர் நோட் பண்றா அப்படிலாம் சொன்னாரு. அதெல்லாம் வந்து அவர் வந்து எல்லாரும் எப்படி பாக்குறாங்க, அவர் வந்து நம்ம கிட்ட பேசும்போது அது எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ரொம்ப கைண்டா எல்லாத்தையும் ரொம்ப கைண்டா. நான் வந்து ஒரு சினிமால பார்த்த விஜய் அப்படி நேர்ல பாக்கல. அவர் வந்து எனக்கு உண்மையா நான் அண்ணான்னு பேசிட்டு இருக்கிறேன், அவரு சொல்றா ஜாலியா பேசிட்டு இருக்காரு. டிராபிக் ஆகி நின்று இருக்கா, நம்பர் போட நான் நோட் பண்ணிட்டு காமெடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிராவல் பண்ணி வந்து சொன்னோம், டிராவல் பண்ணி நடந்துதான் வந்திருக்கோம், காசு இல்லாம தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டு பேசி லோகேஷரோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அவங்களாம் வந்தாங்க. அப்புறம் போனோம், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. எங்களோட ஃபுட் வந்து லோகேஷ் சாரோட அந்த ஷூட்டிங்ல லியோ ஷூட்டிங்ல வந்து சாப்பிட்டோம். இன்னைக்கு நைட்டு தான் வந்து எர்த்குவைக் வேற வருது. நாங்க வந்து அங்க தங்கி இருந்தோம். அன்னைக்கு நைட் எர்த்குவைக் வருது. எவ்வளவு விஷயத்துல நாங்க தப்பிச்சிருக்கோம் பாருங்க. எர்த்குவைக்ல தப்பிச்சிருக்கோம், ஹிமாச்சல்ல வந்து ஃப்ளட் வந்துச்சு, அங்க இருந்து தப்பிச்சோம். அப்புறம் வந்து உத்தரகாண்ட்ல சரியான மழை, ஒரு பயங்கரமான மழையில மாட்டிட்டோம், அங்க இருந்து தப்பிச்சோம். இந்த திருநங்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கோம். இது எல்லாமே இதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க, ஒவ்வொரு பீப்புள் இருப்பாங்க. அது ஒரு டிரைவரா இருக்கலாம், இல்ல ஒரு பார்ட்டியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். எங்களுக்கு எல்லாம் நல்ல மெமரிஸ்னா என்ன, நான் வந்து இத்தனை நாள் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாம தான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவனுக்கு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். எல்லா விஷயம் சண்டை போடுவேன், நிறைய திட்டுவேன், ஆனா பொறுமையா இருப்பான். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். லாங்குவேஜ் எப்படி, இங்கிலீஷ்லாம் முன்னாடி பேச தெரியாது, பயந்து ஓடுவோம். இப்ப அது பேசுறோம், ஹிந்தி பேசுறோம், நிறைய பீப்புள் கிட்ட பேசுறோம், நிறைய இடத்துக்கு போறோம், நம்ம வீடியோஸ் பண்றோம். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இந்த டிராவல் மூலியமா தான் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நான் இதுதான் வந்து காட் மாதிரி அப்படி நாங்க பாக்குறோம். அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். எங்களுக்கு இது மூலியமா எல்லாமே கிடைச்சிருக்கு. வாழ்க்கைக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அது வந்து இந்த ஒரு டிராவல் கொடுத்துச்சு எனக்கு. அதாவது வந்து இந்த டிராவல்ல இந்த ஒரு வருஷம் டிராவல்ல எல்லாமே மெமரிஸ் தான் பிரதர். ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லாதனா இப்போ வந்து இவ்வளோ தெளிவா பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த டிராவல் தான். ஸோ எந்த விஷயத்தையுமே மறக்கவே முடியாது. அவ்வளோ மெமரிஸ், ஒவ்வொரு மெமரிஸுக்கு பின்னாடியும் அவ்வளோ ஆழமான கஷ்டம் இருக்கு ப்ரோ. அதனால வந்து உண்மையே இந்த டிராவலுக்கு வந்து நான் கடவுளை நான் சொன்னது காரணம்னா 99% நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஓவரால் ஒரு நல்ல காஸ்க்காக நீங்கள் உங்களுடைய ட்ராவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிங்க. உங்களுடைய இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு காசு இல்லாமல் ஒரு கஷ்டப்பட்டு இந்த ட்ராவலை கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும், இதை வந்து ஒருத்தருக்காக நம்ம வந்து அர்ப்பணிக்கணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய ட்ராவலை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய குட் மெமரிஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்றது எங்களுடைய விஷஸ். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர்.
வீட்டுக்கு வீடு வாசப்படி. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். BS Rocks presents Namma Master, a tribute to Namma Prabhudeva Master on May 2nd at Besant Nagar. Register now.